ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் டூ தி ஃபுட்பால் ஆர்ட்ஸ் தமிழ். மேன் யுனைட்டடோட மிட்ஃபீல்ட் நியூஸ் வந்து இந்த பிளேயர சைன் பண்ண போறாங்களா? இந்த பிளேயர சைன் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது வந்து நோண்ட நோண்ட வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். பிகாஸ் டெய்லி ஒரு டார்கெட் வந்துட்டு இருக்கு. கானர் கேலகர், கோபி மேனு வந்து எப்போ வெளில போறான்? ஜனவரில போவானா? இல்ல சம்மர்ல போவானா? இல்ல சுத்தமாவே போயிருவானா? இல்ல போகாம அப்படியே பெஞ்சிலேயே இருப்பானா? அந்த மாதிரியான டாபிக். அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சலோ ஸ்டில்லர் இவன் ஒரு டாபிக். கார்லோஸ் பலேபா ஒரு பக்கம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆடம் வாட்டன், அதுக்கப்புறம் எலியட் ஆண்டர்சன் இந்த மாரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா கிம்மிச் நியூஸ்லாம் நடுவுல ஏதோ கிளறி விட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அதெல்லாம் அன்வெரிஃபைடு தான். எல்லாமே அன்வெரிஃபைடு தான். வெரிஃபைட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியட் ஆண்டர்சன் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கோபி மேனு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கானோ கலகர் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் தான் வெரிஃபைடா வந்துட்டு இருக்கு. அன்வெரிஃபைடா டக்குன்னு பார்த்தா திடீர்னு வந்து காசமிரோ எக்ஸ்டெண்ட் பண்ண போறான் அப்படிங்கிறானுங்க. கிம்மிச் உள்ள வரப்போறான் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் எங்கேருந்தோ பார்த்தா சூமேனி டாக்ஸ், கேமவிங்கா டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ரியல் மேட்ரிட் வந்து அப்படியே அன்லூசன் பண்றானுங்க அப்படின்லாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கேருந்துடா வர்றீங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில லைட்டா மேன் யுனைட்டட்லேருந்து ஒரு வெரிஃபைட் நியூஸா பென் ஜேக்கப்ஸ் அண்ட் ஃப்ளோரியன் பிளட்டிபர்க் இவங்க வந்து நியூஸ் கொஞ்சம் மிட்ஃபீல்ட் சம்மந்தமா விட்டுருக்காங்க. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ டிஸ்ப்ளேல நீங்க பிக்ல பார்த்தாலும் தெரியும். கோபி மேனோ, கானர் கேலகர் அண்ட் ஆஞ்சலோ ஸ்டில்லர் இவங்கள சுத்தி தான் நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ புதுசா வீடியோக்கு வந்திருந்தீங்க, புதுசா அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபுட்பால் ஆல்சி தமிழ். டெய்லி உங்களுக்கு மான்செஸ்டர் யுனைட்டட் நியூஸ் அண்ட் அதர் ஃபுட்பால் நியூஸும் உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் டாக்குமெண்ட்ரீஸ், பிளேயர் ப்ரொஃபைல்ஸ் இந்த மாரி உங்களுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டூ திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேன் யுனைட்டடோட மிட்ஃபீல்ட் இஷ்யூ என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தை ஃபுட்பால் பார்க்குற சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட, மேன் யுனைட்டட்ல என்னென்ன ப்ராப்ளமா இருக்கு? மேன் யுனைட்டட் வந்து தொடர்ந்து கேம்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸி இல்லாம இருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிட்ஃபீல்ட் 2 அதுதான் அவங்களோட இஷ்யூவா இருக்கு. ஒரு பாக்ஸ் டூ பாக்ஸ் மிட்ஃபீல்டர் வந்து சரியா இல்ல. எஸ் உகார்த்தே இருக்கான். பட் உகார்த்தே வந்து இப்போ மேன் யுனைட்டட் சிஸ்டம்க்கு ஏத்த மாரி இருக்கானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நியூஸ் என்ன வருது அப்படின்னா, யூரோப்பியன் லீக் ஃபைனலுக்கு அப்புறம் நம்ம கர்னாச்சோ வந்து அமோரிம் வந்து இன்னொரு கிளப்ப நீ தேடி போயிரு. நீ இந்த கிளப்புக்கு சரிப்பட்டு வரமாட்ட. நீ வந்து கடவுள வேண்டிக்கோ, இன்னொரு கிளப் வந்து உன்ன சைன் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அதே நாள்ல, அதே மொமெண்ட்ல உகார்த்தே கிட்டயும், நான் உன்ன ஸ்போர்ட்டிங்ல கடைசி வருஷம் நீ வந்து ஸ்போர்ட்டிங்லேருந்து போனப்போ, நான் உன்ன ஸ்போர்ட்டிங்ல பார்த்தப்போ, அப்ப இருந்த மாரி நீ இப்ப இல்ல. நீ வந்து டோட்டலி சேஞ்ச் ஆயிட்ட. உன்னோட இன்டென்சிட்டியா இருக்கட்டும், உன்னோட பிளே ஸ்டைலா இருக்கட்டும், உன்னோட பிஹேவியர் இருக்கட்டும், எதுவுமே வந்து சரியில்ல. அப்படின்னு சொல்லிட்டு உகார்த்தே கிட்டயும் சொன்ன மாரி நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உகார்த்தேக்கு நெறைய சான்ஸே கிடைக்கல. யூரோப்பியன் லீக்ல வந்து ஃபைனல்ல வந்து உகார்த்தேக்கு சான்ஸே குடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ சீசன்ல சான்ஸ் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரீமியர் லீக்ல சப்ஸ்டிடியூஷன்ல மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கிறப்போ, அதெல்லாம் உண்மையா இருக்குமோ! கர்னாச்சோ கிட்ட சொன்னதும் உண்ம தான். பிகாஸ் கர்னாச்சோ வந்து அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைட்டட் பக்கம் வரவே இல்ல. ப்ரீ சீசன்ல வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணான். அந்த மலேசியாவுக்கும், ஹாங்காங்க்கும் போனோம் இல்லையா? அப்போ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல வந்து வரவே இல்ல. அது செல்சிக்கு போய்ட்டான் அவ்வளதான். உகார்த்தேவும் அதே மாரி தான் போயிட்டு இருக்கு. சப்ஸ்டிடியூட்லாம் உள்ள வந்துட்டு இருக்கான். அதுவும் 10 நிமிஷம், 15 நிமிஷம் வர்றப்பலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. எஸ். அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. உகார்த்தேக்கு வந்து அந்த பிரஷர் இல்ல. பிகாஸ் எப்படி பார்த்தாலும் வால்வர்டே அண்ட் உகார்த்தே தான் உருகுவேக்கு வந்து வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. உகார்த்தே வந்து கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருப்பான். பிகாஸ் உருகுவேக்கு அந்த அளவுக்கு பிளேயர் குவாலிட்டி இல்ல. பிளேயரோட குவான்டிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அதனால உகார்த்தே அண்ட் வால்வர்டே வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து உருகுவேக்கு பெஸ்ட் சார்ட்டட் அவுட். அதனால அவனுக்கு பிரச்சனை கிடையாது. சப்ஸ்டிடியூட்ல இருந்தாலும் உட்காந்துப்பான். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. பட் மெயினு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறான். பிகாஸ் யூரோஸ்ல ப்ளே பண்ணான். ஸ்டார்ட்லாம் பண்ணான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது மெயினுக்கும் ஆசை இருக்குல்ல. ஓகே நம்ம யூரோஸ்ல ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் தான். நம்ம வேர்ல்ட் கப்ல இருப்போம்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அமோரிம் உள்ள வர்றான். எனக்கு சான்ஸே தரமாட்றான். ஒரே ஒரு வாட்டி EFL கப்ல மட்டும் சான்ஸ் குடுத்தான். அதிலயும் நம்ம தோத்து போயிட்டோம். அத நான் என்னால தான் தோத்தோம்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. மேன் யுனைட்டட் மிட்ஃபீல்ட் செட்டப்க்கு நீ சரியா வரமாட்டேன்னு சில பேர் சொல்றானுங்க. எரிக் டென் ஹாக் இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன்? இப்போ எப்படி இருக்கேன்? அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது அமோரிம் நெறைய பேர் என்ன நெனச்சாங்கன்னா, அந்த ஜெனரேஷனல் டாலன்ட் மெயினும் வந்து அமோரிம் உள்ள வந்தோனே, ஜெனரேஷனல் டாலண்ட்ரா அடுத்த மிட்ஃபீல்டு லெஜெண்ட் இவன் தான்டா. அமோரிம் வந்து எப்படியாவது இவன தேத்தி உள்ள கொண்டு வந்து மேன் யுனைட்டட் லெஜெண்ட் ஆக்கிருவான்டா மிட்ஃபீல்ட அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்லப்பா அவன் அந்த அளவுக்குலாம் இந்த சிஸ்டம்க்கு சரிப்பட்டு வரமாட்டான். என்னோட சக்சஸ்க்கு இவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான். ஸோ நான் இவன பெஞ்ச்ல உட்கார வச்சுக்கிறேன். இப்போதைக்கு பேக்கப்ல வச்சுக்கிறேன். நீட் இருந்தா நான் அவன உள்ள கொண்டு வரேன். இல்லன்னா பெஞ்ச்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டான். சேம் வித் ஜெர்க்ஸி. ஜெர்க்ஸிக்கு அமோரிமோட அந்த ஸ்டார்ட்டிங் எரா இருக்குல்ல அந்த லாஸ்ட்டு இயர் வந்து அந்த அக்டோபர், நவம்பர் டைம்ல வந்தான்ல. அப்போ வந்து ஜெர்க்ஸிக்கு ஸ்டார்ட்ஸ் கெடைச்சுச்சு. இன்ஜுரி இல்லாதப்பலாம் ஜெர்க்ஸி ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தான். இன்ஜுரில இருந்தப்போ ப்ளே பண்ணல. இன்ஜுரில உள்ள வந்த உடனே ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தான். இப்ப எஸ்பெஷலி லூக் ஷா அண்ட் மவுண்ட் என்ன பண்றாங்க? இன்ஜுரிலருந்து உள்ள வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா? அதே மாரி தான் ஜெர்க்ஸியுமே. உள்ள வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தான். பட் ஜெர்க்ஸி அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணானான்னு கேட்டீங்கன்னா, எஸ். சம்டைம்ஸ் கன்சிஸ்டன்சி இல்ல. பட் சம்டைம்ஸ் அவன் வந்து டெலிவர் பண்ணான். பட் அதுக்கப்புறம் ஜெர்க்ஸி அவன்லாம் காணாம போய்ட்டான். ஸோ ஜெர்க்ஸி அண்ட் மெயின வந்து ஜான்வரில இப்ப அமரேம் கிட்ட போயிட்டு ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வருது. ஒண்ணு நீங்க என்ன ப்ளே பண்ண வைங்க. எல்லா மேட்ச்லயும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வாங்க. இல்ல அப்டின்னா லெட் மீ கோ அப்டின்னு சொல்லிட்டு சொல்லப் போறானுங்க. மெயினும் ஆல்ரெடி சொல்லிட்டான்.
நியூஸ் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா, லெட் மீ கோ இன் ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கானர் கேலகர் அண்ட் கோபி மேனோ 2 பேரையுமே அந்த லோன்ல ஸ்வாப் பண்றதா பேச்சு போயிட்டுருக்கு. அதாவது கோபி மேனோ வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கும், கானர் கேலகர் வந்து இங்கிலாந்துக்கும். ஏன்னா இங்கிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் வந்து கானர் கேலகர். மேனோ வந்து கொஞ்சம் ஸ்லோவிஷ் பிளேயர். ஸ்லோவிஷ் பிளேயர் மீன்ஸ் மேன் யுனைட்டடோட அந்த ஸ்குவாட் செட்டப், அந்த இன்டென்சிட்டி செட்டப், அந்த 3-4-3 ப்ளே பண்ற அந்த 2 பிவட் மிட்ஃபீல்ட், பாக்ஸ் டூ பாக்ஸ் மிட்ஃபீல்ட் பொசிஷனுக்கு வந்து மெயினோ வந்து செட் ஆக மாட்டான் அப்படிங்கிறதுனால, அதுவே இப்ப மெயினோ வந்து செல்சிக்கு போனான் அப்படின்னா, ஹி கேன் ஷைன். பிகாஸ் என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் மெயினோ சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். என்சோ பெர்னாண்டஸ் வந்து அவ்வளவு ஸ்பீடி பிளேயர்லாம் கிடையாது. என்சோ பெர்னாண்டஸ் பக்கத்தில கைசேடோ இருக்கான். அதனால என்சோ பெர்னாண்டஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மீன்வைல் இந்த பக்கம் அட்லெட்டிகோ மேட்ரிட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லோ பிளாக் டீம். அவங்களுக்கும் அந்த ஸ்பீடி பிளேயர்ஸ்லாம் அவ்வளவா தேவை கிடையாது. இப்போதைக்கு கானர் கலகர் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்றான் அப்படின்னா, நியூஸ் என்ன வருது அப்படின்னா, ஒன்லி 30% ஆஃப் அட்லெட்டிகோ மேட்ரிட் மினிட்ஸ் தான் வந்து கானர் கலகர் ப்ளே பண்ணியிருக்கான். டியோகோ சிமோன் வந்து கானர் கலகர அவ்வளவா யூஸ் பண்றதில்லங்கிற நியூஸும் வெளில வந்துட்டுருக்கு. அண்ட் நம்ம அஃபிஷியலா பார்த்துட்டுருக்கோம். ஒன்லி 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 மினிட்ஸ்ல 30 நிமிஷம் தான் ப்ளே பண்றான் அப்படின்னா 30%. அப்ப நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 11 கேம்ஸ் ஆயிடுச்சு லா லிகால. 30% தான் ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு 900 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 300 டூ 350 இந்த மாரி தான் ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ அது ரொம்ப ரொம்ப பேட் அது. பிகாஸ் கானர் கலகர் இங்கிலாந்து பிளேயர். இங்கிலாந்துல ஆல்ரெடி கோபி மெயினோ இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில அதான் நான் முன்னாடி வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம கோல் பாமரும் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஆளு டெக்லான் ரைஸ் இருக்கான், ஆடம் வாட்டன் இருக்கான், எலிட் ஆண்டர்சன் இருக்கான், அண்ட் கானர் கேலகரும் இருக்கான். இவங்களலாம் தாண்டி கோபி மெயினோ உள்ள போணும் அப்படின்னா, ஹி ஹாஸ் டூ ப்ளே இன் தி ஸ்டார்ட்டிங் 11. ஹி ஹாஸ் டூ ப்ளே இன் சம் கைண்ட் ஆஃப் மேட்சஸ். மேன் யுனைட்டட் மாரி ஒரு பெரிய பெரிய கிளப்ல நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் மிட்ஃபீல்டரா இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாங்க இங்கிலாந்து மிட்ஃபீல்டுக்குள்ள. அப்படிதான் மெயினோ வந்து இங்கிலாந்து மிட்ஃபீல்டுக்குள்ள வந்தான். எப்படி வந்தான்? தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டே இருந்தான். எரிக் டென் ஹாகோட சிஸ்டம்ல யூரோப்பியன் லீக்ல, யூரோப்பா சாம்பியன்ஸ் லீக்ல, சாரி யூஎஃபா யூரோப்பா லீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தான். ஃபைனல்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ, ஹி ஹாஸ் டெலிவர்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் சம்திங் சோ தட் இங்கிலாந்து வந்து அவன சூஸ் பண்ணாங்க யூரோஸ்ல. அண்ட் ஹி டிட் பெர்ஃபார்ம் வெல். செமிஃபைனல் வந்தாங்க. பட் இப்போ சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சொன்ன மாரி இல்ல. சுத்தமா இல்ல. இப்போ வந்து ஏதோ ஒரு ஜான்வரி டீம்ல வந்து ஆஸ்டன் வில்லாக்கோ, இல்ல ஒரு ஈவன் அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கோ, இல்ல இட்டாலிக்கோ போறான், நாப்போலிக்கோ போறான், நல்லா ப்ளே பண்றான். ஹி இஸ் பீயிங் த பெஸ்ட் பிளேயர் இன் த டீம் அப்டின்னா கூட, ஸ்குவாடுக்கு மெயினோ போவானான்னு கேட்டீங்கன்னா, நோ. நோ ஃபக்கிங் சான்ஸ். நான் வந்து மெயினோவ ஹேட் பண்றேன் அப்டின்லாம் கிடையாது. ஐ ஐ லவ் மெயினோ. ஐ லவ் சிடோவி மார்டின், செக்கு கோனே அண்ட் ஷியா லைசி. அகாடமி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கான் மேன் யுனைட்டட்ல. ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி அகாடமி பிளேயர்ஸ் மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரீன்வுட் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எலங்கா இருந்தான். இந்த மாரிலாம் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறம் மெக்டாமினே இவங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனுச்சு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து கர்னாச்சோ, மெயினோ, அப்புறம் நம்ம ஹானிபல்லாம் நல்ல பிரைஸ்க்கு 15 மில்லியனோ சம்திங் வித்தோம் எவர்டனுக்கு. தென் சம்திங் ஷியாலேசி உள்ள வந்துட்டுருக்கான். சீடோ மார்டின், அப்புறம் ஏடன் ஹேமர்லாம் ஆர்சனல்லேருந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இந்த மாரி அகாடமி வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ஐ லவ் அகாடமி பிளேயர்ஸ் அண்ட் மெயினோ வந்து ஜெனரேஷனல் டேலண்ட். இப்போ நான் வந்து மெயினோவ வந்து நாப்போலிக்கு விடுறேன். நாப்போலில நல்லா ப்ளே பண்றான் அப்டின்னா, ஐ லவ் ஹிம் குட் பிளேயிங் இன் நாப்போலி. ஐ லவ் மெயினோ டூ பி தி பெஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட் ஃபார் நாப்போலி ஆர் த பெஸ்ட் பிளேயர் இன் தி இட்டாலி அப்டின்னா, கண்டிப்பா நான் சொல்லுவேன். பிகாஸ் மெக்டாமினே அதான் பண்ணிட்டு இருக்கான். ஹோய்லண்ட் இப்போ அதான் பண்ற நிலைமையில இருக்கான். எஸ் லாஸ்ட் 2, 3 மேட்சஸ் ஹோய்லண்டுக்கு வந்து அவ்வளோ நல்லா போகல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேயே போய் கோல்லாம் ஸ்கோர் பண்ண அசிஸ்ட் பண்ணான். பட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் கெவின் டி புரானாக்கும் கொஞ்சம் இன்ஜூரி ஆயிட்டு இருக்கு. ஸோ, அந்த கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் பண்றாங்க. எஸ் பட் மெக்டாமினி இஸ் டூயிங் சூப்பர்ப்லி வெல். பேலன் டார்க்கு நாமினேட் ஆனான். எல்லாருக்கும் தெரியும். ஸோ, ஒரு மேன் யுனைட்டட்லேருந்து ஒரு 30 மில்லியன் சம்திங்க்கு நாப்போலிக்கு அங்க போனான். அன்வான்டட் பிளேயர்ன்னு சொல்லி எரிக் டென் ஹாக் வந்து தொரத்தி விட்டான். பட் எரிக் டென் ஹாக் வந்து மெக்டாமினே வேணும்னு சொன்னான். நம்ம இனியஸ் தான் வந்து தொரத்தி விட்டானுங்க. நான் இப்பவும் சொல்றேன் மெக்டாமினேவ லெட் கோ பண்ணது வந்து குட் டிசிஷன் அப்டின்னு நான் இப்பவும் சொல்றேன். பட் நாப்போலில போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான். பேலன் டார்க்கு நாமினேட் ஆயிருக்கான். இட்ஸ் அ குட் திங் ஃபார் பிளேயர் லைக் மெக்டாமினே. நோ. இது வந்து நீங்க மேன் யுனைட்டட்ல வந்து வேற கிளப்லேருந்து உள்ள ஒரு பிளேயர் வந்து உள்ள பண்ணுவாங்க அப்டின்னா, இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டூ டெல். ஏன்னா எம்புமோ அண்ட் கூனியா ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் 2, 3 மேட்சஸா குட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கூனியா இப்போ ஸ்ட்ரகிள் பண்றான். பட் லாஸ்ட் 2, 3 மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்கான். கோல் ஸ்கோர் பண்ணா தான் நல்லா ப்ளே பண்ணுவான். அசிஸ்ட் பண்ணா நல்லா ப்ளே பண்ணுவான் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஒர்க்கே ஆகல லிவர்பூலுக்கு. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் டசன்ட் ஈவன் வொர்க்கிங். பட் எக்கிட்டிகே ஒர்க் ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, எஸ் எக்கிட்டிகே இஸ் டூயிங் கிரேட் ஃபார் லிவர்பூல். நான் அத சொல்லுவேன். பட் அலெக்சாண்டர் ஈசாக் நோ. 2, 3 மேட்சஸ் பார்த்துருக்கேன். பட் அலெக்சாண்டர் ஈசாக் இஸ் நாட் வொர்க்கிங். எஸ் ரஸ்டியா இருக்கான். பட் எக்கிட்டிகே இஸ் சூப்பர்ப்லி டூயிங் வெல் ஃபார் லிவர்பூல். பட் ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஃபக் ஆஃப் அப்டி தான் நான் சொல்லுவேன். பட் எஸ் இப்போ இருக்கிற மெயினோ அண்ட் கானர் கேலகர் சிச்சுவேஷன் என்ன அப்டின்னா,
அட்லெட்டிகோ மேட்ரிட், மெய்னோ அண்ட் கானர் கேலகர் 2 பேரையுமே லோன் ஸ்வாப் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. பை ஆப்ஷன் இருக்க போதா, இல்ல பை ஆப்ளிகேஷன் இருக்க போதான்னு தெரியல. ரொம்ப ஏர்லியான டாக்ஸ். இது வந்து கன்ஃபார்மா ஸ்வாப் பண்ண போறாங்க ஜனவரில அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஏர்லியான டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் அது ஒரு விஷயம். தென் ஆஞ்சலோ ஸ்டில்லர்னு ஒரு பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டட்கார்ட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான் புண்டஸ்லீகா. புண்டஸ்லீகாலேருந்து எஸ்பெஷலி மிட்ஃபீல்டர்ஸ் பிரீமியர் லீக் வர்றாங்க அப்படின்னா, தே ஆர் கோனா ஸ்ட்ரகிள். தே ஆர் கோனா ஸ்ட்ரகிள் லாட். ஃப்ளோரின் வர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 130 மில்லியன் ஃபிக்ஸ்டு ஃபீ 130 மில்லியன் என்னாச்சு? பூம்! ஃப்ளாப்ட். இப்போதைக்கு நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபுல்லாவே ஃப்ளாப்பு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 130 மில்லியன் ஃபார் டஸ்ட்பின் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்போதைக்கு ஃப்ளாப்ட். 11 மேட்சஸ் ஆயிடுச்சு. சாம்பியன்ஸ் லீக் அப்புறம் EFL கப்லாம் சேர்த்தா ஒரு 14 கேம்ஸ் ஆயிடுச்சா? ஃப்ளாப்ட். இப்போதைக்கு ஃப்ளாப்ட். அதான். அதுக்குள்ள காமெண்ட்ல வந்துராதீங்க. அவன் என்ன மாரி பிளேயர் தெரியுமான்னு. எனக்கும் தெரியும் நல்ல பிளேயர். போக போக லிவர்பூலுக்கும் நல்ல திங்ஸ்லாம் பண்ண போறான். நான் கண்டிப்பா சொல்லுவேன். லிவர்பூலுக்கு ஹி இஸ் கோயிங் டூ பி தி பெஸ்ட் பிளேயர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் கோயிங் டூ பி தி டீசென்ட் பிளேயர் இன் தி சீசன் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு புண்டஸ்லீகாலேருந்து ஒரு மிட்ஃபீல்டர், அதுவும் இவ்ளோ பெரிய ஒரு மிட்ஃபீல்டர், அவ்ளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மிட்ஃபீல்டர், ஜெர்மனியோட ஸ்டார்ட்டிங் மிட்ஃபீல்டர் வந்து உள்ள வர்றான் அப்படின்னா, அவனே ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படின்னா, நீங்க ஸ்டில்லர்ன்னு நெனச்சு பாருங்க. ஹி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டூ ஸ்ட்ரகிள். பட் இங்க தான் அமோரிம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் டாக்டிக் ஒண்ணு ப்ளே பண்றான். ஏன்னா, ஹி இஸ் நாட் அ சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆர் மெயின் கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ஃபார் த டீம். இவன் வந்து ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் அவ்வளோதான். ஒரு பாக்ஸ் டூ பாக்ஸ் ஒரு டிஃபென்சிவ் அவ்வளோதான். ஒரு டெக்னிக்காலிட்டி அவ்வளோதான். ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர். அலாங் சைட்ல யார் ப்ளே பண்ண போறா? தட் இஸ் கோயிங் டூ பி தி கீ ரோல் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபார் ரூபன் ஆமரிம், ஃபார் ஆஞ்சலோ ஸ்டில்லர். இன்கேஸ் ஆஞ்சலோ ஸ்டில்லர் வாங்கணும் அப்படின்னா, அலாங் சைட்ல யார் இருக்க போறா? கானர் கேலகர் இருந்தான் அப்படின்னா, பூம்! இட்ஸ் 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 ஜாக்பாட். பலிபா இருந்தான் அப்படின்னா, இட்ஸ் ஜாக்பாட். ஆடம் வாட்டன் இருந்தான் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, ஸ்டில்லர் அண்ட் ஆடம் வாட்டன் 2 பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர். எலிட் ஆண்டர்சன் இருந்தான் அப்படின்னா, இட்ஸ் ஃபக்கிங் ஜாக்பாட். பலிபாவா எலிட் ஆண்டர்சனான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டர்சன் கன்ஃபார்ம். ஏன்னா, பலிபாவோட ரேட் கம்மி. வாட்டனோட ரேட் கம்மி எனக்கு தெரிஞ்சு. எஸ். இங்கிலாந்து பிளேயர். பலிபா ஏன் ரேட்டு அதிகம்னா, பிரைட்டன். பிரைட்டன் வந்து 120 மில்லியன், 110 மில்லியன் வாங்காம உருவாம விட மாட்டானுங்க. ஃபக்கிங் தே ஆர் ஃபக்கிங் என்ன சொல்றது? உருவிருவானுங்க அவ்வளோதான். குடல உருவுற மாரி காச உருவிருவானுங்க. கைசேடோக்கு என்ன பண்ணானுங்க? 115 மில்லியன். ஹேவ் பட்ரோக்கு என்ன பண்ணானுங்க? 70 மில்லியன். உருவிட்டானுங்க. குக்குரேலா 40 மில்லியன் நெனைக்கிறேன் செல்சிக்கு. ஸோ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, எவ்ரிதிங் தட் மேக்கிங் அ மிட்ஃபீல்டர் கம் இன்டூ பிரீமியர் லீக் ஃப்ரம் புண்டஸ்லீகாவா இருக்கட்டும், இல்ல லா லீகாவா இருக்கட்டும், இல்ல சிரியாவா இருக்கட்டும். சிரியாலேருந்து உள்ள வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டொனாலிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்கோம். டொனாலிலாம் ஒரு சீசன் ஃபுல்லா ஸ்ட்ரகிள் பண்ணான். இப்ப நல்லா ப்ளே பண்றான். ஒரு சீசன் ஃபுல்லா ஸ்ட்ரகிள் பண்ணான். ஃபாக். ஸோ வி சி பிரீமியர் லீக் வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு லீக்ன்னு நம்மளுக்கு தெரியும். பட் என்ன ஒரு விஷயம்னா, சம்டைம்ஸ் அ பிளேயர் கேன் கிளிக் ஃபார் அ டீம். இப்போ மேன் யுனைட்டட் மாரியான டீம்ல கேசமிரோ வந்து ஃபர்ஸ்ட் சீசனே கிளிக் ஆனான். பிகாஸ் ஹி இஸ் அ டாப் கிளாஸ் பிளேயர். 5 டைம் யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வின்னர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இன் டெக்கேட்ன்னு இல்ல. இன் ஃபுட்பால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கேசமிரோ, ராட்ரி, கிமிச், பஸ்கெட்ஸ். பஸ்கெட்ஸ் அண்ட் கேசமிரோ வந்து லா லிகாவே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோல்ல. ரியல் மேட்ரிட்டுக்கும், பார்சலோனாக்கும். கேசமிரோ 6-7 சீசன் ரியல் மேட்ரிட்டுக்கு வந்து பிச்சு உதறிட்டான். மேன் யுனைட்டடுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் வந்தான். ராட்ரியோட பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு இருந்தோம் கேசமிரோவ. அந்த சீசன் 2022 ஐ திங்க் எரிக் டென்னோட ஃபர்ஸ்ட் சீசன் கேசமிரோ உள்ள வந்தான். லிசாண்ட்ரோ மெர்டன்ஸ்லாம் உள்ள வந்தான். அந்த சீசன் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இன் த லீக் அலாங் சைட் வித் டெக்லான் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேசமிரோ. அதுக்கப்புறம் தான் ஆர்சனல் வந்து டெக்லான் ரைஸ் வாங்குனாங்க. இன் கேஸ் வி வி பாட் டெக்லான் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கேசமிரோ அண்ட் டெக்லான் ரைஸ் வுட் பி எ ட்ரீம் டியோ இன் தி மிட்ஃபீல்ட். எரிக் டென் ஹேக் வந்து வுட் ஹேவ் சர்வைவ்ட். பட் அவன் வந்து உகார்டேக்கு போனான். உகார்டேக்கு போகாம வேற யாருக்காச்சும் போயிருக்கலாம். பட் எரிக் டென் ஹேக் வந்து அவன் அவன் ஏன் நம்ம சாக் பண்ணோம்னா, எரிக் டென் ஹேக் வந்து அவனோட ஏஜென்சி, அவனோட பிளேயர்ஸ், மேல ஸ்டாஃப் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்காம எனக்கு இந்த பிளேஸ் தான் வேணும். நீங்க சொல்ற பிளேஸ்லாம் எனக்கு வேணாம். அதனால தான் ஒனானா சைன் பண்ணான். உகார்டே சைன் பண்ணான். மவுண்ட் சைன் பண்ணான். ஃபக். பட் மவுண்ட் இஸ் அ குட் பிளேயர். ஹி இஸ் டூயிங் குட் திங்ஸ் ஃபார் யுனைட்டட். அத நம்ம சொல்லியே ஆகணும். எஸ் மிட்ஃபீல்ட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆஞ்சலோ ஸ்டில்லருக்கு வந்து ஒரு ரிலீஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிலீஸ் கிளாஸ் இல்லாம இருக்கணும் அப்டின்னா, நம்ம ஸ்டட்கார்ட் வந்து ஸ்டில்லருக்கு ஒரு 2 மில்லியன் பே பண்ணாங்க அப்டின்னா, 2 மில்லியன் அவர் ஏஜென்ட் ஃபீஸ்லாம் இருக்கும். ஒரு 2.5 மில்லியன் பே பண்ணாங்கன்னா, அந்த ரிலீஸ் கிளாஸ் இல்லாம போயிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலீஸ் கிளாஸ் வந்து ஒரு 25-30 மில்லியன் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் 2 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் வந்து ஸ்டட்கார்ட் மாரி ஒரு டீம் வந்து ஸ்டில்லருக்கு ப்ளே பண்ணி, ரிலீஸ் கிளாஸ் இல்லாம ஒரு 60-50 மில்லியனுக்கு நான் உங்கள வித்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லுவாங்க. இது எல்லா டீமும் பண்றது தான். ஸோ அந்த மாரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதாவது
ரிலீஸ் கிளாஸ் இல்லாம நான் வந்து உங்களுக்கு ஹையர் ஃபீஸ் குடுத்துக்கிறேன். அதனால அந்த ரிலீஸ் கிளாஸ வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு, அந்த ரிலீஸ் கிளாஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட்லேருந்து இல்லாம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 பாயிண்ட் சம்திங் மில்லியன் நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோக்ஹவுட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது பென் ஜேக்கப்ஸும், ஃப்ளோரியன் பில்டன்பர்க்கும் 2 பேரும் சேர்ந்து சொன்னது தான். ஸோ இட்ஸ் மோர் தென் வெரிஃபைட் நியூஸ். அண்ட் கானர் கேலகர் வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஒரு லோன் ஸ்வாப் டீல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பை ஆப்ஷன் இருக்குமா? பை ஆப்ளிகேஷன் இருக்குமான்னு தெரியல. பை ஆப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா 30 மில்லியன், 35 மில்லியன் மேக்ஸிமம் ஃபார் கானர் கேலகர். 40 மில்லியன்லாம் போணுச்சு அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டீல் ஃபார் அட்லெட்டிகோ மேட்ரிட். காச கொள்ளையடிச்சிட்டானுங்கன்னு அர்த்தம். ஏன்னா கானர் கேலகர் வந்து செல்சிலேருந்து அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கு வந்து 40-45 மில்லியனுக்கு தான் போனான்னு நெனைக்கிறேன். அவன் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால செல்சி வந்து அவசர அவசரமா கானர் கேலகர விட்டாங்க. இல்லன்னா விட்டுருக்க மாட்டாங்க. எஸ். அது ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்னைக்கான நியூஸ் அண்ட் உங்களுக்கு எதுவும் தாட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஸ்மாஷ் தி லைக் பட்டன் அண்ட் காமெண்ட்ல என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து மாறிட்டு இருக்கீங்க. நெறைய பேரோட கமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால. நான் ரிமூவ் பண்றதில்ல. யூடியூபே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம். ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.